இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு மிகப்பெரிய அளவில் அதை கட்டுப்படுத்தி அந்த போதைப்பொருள் நடமாட்டம் இல்லாத மாநிலமா ஆக்கியிருக்கிறாங்க. குறிப்பா இந்த பான்பராக்கு இந்த இதெல்லாம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் நம்ம கட்டுப்படுத்தி இதுக்கு தடை வச்சிருக்கிறோம். கர்நாடகால அது வெளிப்படையா விற்கிறாங்க. இப்ப அங்கிருந்து வரும்போது அதோட பார்டர் எல்லாம் தீவிரமா செக் பண்ணி பண்றாங்க. இப்ப கஞ்சாவை பொறுத்த வரைக்கும் 0% கல்டிவேஷனுங்கிற மாதிரி ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டில் எங்கேயும் இல்லாத நிலை இருக்கு. யாருக்காவது இப்போ இந்த குற்றச்சாட்டு சொல்லுகிற எதிர்க்கட்சி தலைவர்கள் அல்லது எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்கள் எங்கேயாவது விக்குதுங்கிறத தகவல் சொன்னாங்கன்னா அரசு நிச்சயமா அவருடைய பெயர்களை மறைத்து ரகசியமாக பாதுகாத்து நடவடிக்கை எடுப்போம். பொதுவா இப்ப இந்த விழிப்புணர்வை பொறுத்த வரைக்கும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் தொடர்ச்சியா ஒவ்வொரு வருஷமாவும் கல்லூரி மற்றும் அரசு உயர்நிலை பள்ளிகளில் ஒரு விழிப்புணர்வு உறுதிமொழியை எடுத்து கிண்ண சாதனையாவே பண்ணின்னு வராங்க வருஷம். அதனால பெரிய அளவில் குறைந்திருக்கிறது. இதை மறைத்து விட்டு ஏதோ இந்த ஆட்சியில் போதை வளர்ந்திருக்கிறது என்கின்ற வகையிலான குற்றச்சாட்டுகள் என்பது உண்மையற்ற ஒன்று.